ராக்கி மண்டி என்பது உத்தரப்பிரதேசத்தின் மத்திய பகுதியில் இருக்கும் கான்பூர் நகரில் உள்ள ஒரு சந்தை. இந்த நகரம் இந்தியாவின் தோல்துறை தலைநகரமாக இருக்கிறது. நச்சுத்தன்மை கொண்ட குரோமியம் கசடு குப்பை மேடுகளில் கொட்டப்படுகிறது. இது நிலத்தடி நீரை மாசுபடுத்தி உள்ளூர் மக்களின் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கிறது. தோல் உற்பத்தி மாசுபாட்டை உருவாக்கும் ஒரு வேலை. இந்த பகுதியில் மட்டும் ஆயிரக்கணக்கான தோல் பதனிடும் பணிமனைகள் இருக்கின்றன. இவை நிலத்தடி நீரை மட்டும் மாசுபடுத்தவில்லை. சில பணிமனைகள் நேரடியாக கங்கை நதியில் தங்களது கழிவுகளை கொட்டுகின்றன. வேண்டுமென்றே இதை செய்கின்றன. ஒவ்வொரு நாளும் பணியாளர்களின் உடலுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. எந்த பாதுகாப்புமின்றி அவர்கள் வேலை செய்கிறார்கள். இங்கிருந்து 1 மணி நேர தொலைவில் உன்னாவ் நகரம் இருக்கிறது. கங்கை நதிக்கரையில் இருக்கும் இந்த தோல் பதனிடும் பணிமனை கடந்த 30 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இயக்குனர் தாஜ் ஆலம் உற்பத்தி முறையை இன்னும் சூழலுக்கு ஏற்றதாக மாற்ற முயற்சி செய்து வருகிறார். தோலில் இருந்து பிரிக்கப்படும் சதை துணுக்குகளை மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு ஜெலட்டின் உற்பத்திக்காக விற்கிறார்கள். தோலில் இருந்து கிடைக்கும் முடிகள் உரம் தயாரிக்க பயன்படுகின்றன. எல்லா பொருட்களையும் பிரிக்கும் இயந்திரம் மிகவும் செயல்திறன் கொண்டது. சுண்ணாம்பு நீர் மறுசுழற்சி இயந்திரம் என்று அழைக்கப்படும் இந்த இயந்திரம் சுண்ணாம்பு நீக்கத்தின் போது வெளிவரும் நீரை மறுசுழற்சி மற்றும் மறுபயன்பாடு செய்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இதை செய்தால் 600 கிலோ லிட்டர் நீரை சேமிக்க முடியும். இந்திய அரசு தோல் துறையின் நீடித்த வளர்ச்சிக்காக பல லட்சங்களை முதலீடு செய்கிறது. ஆனால் சிறிய தோல் பதனிடும் அமைப்புகள் முயற்சியை கைவிட்டுவிட்டன. உற்பத்தியை குறைத்து கொள்ள முடியாமல், தேவையான முதலீடு இல்லாமல் இவை இவ்வாறு செய்திருக்கின்றன.